மதுரை வீரன் கோயில் திருவிழா. கிராமத்து திருவிழாவில் இருக்கிற ஐட்டங்கள். கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு யூஎஸ் தமிழா. இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கிராமத்தில் மதுரை வீரன் கோயில் திருவிழா எங்கே அப்படின்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டம் புளியம்பட்டிங்கிற இடத்துல வந்து மதுரை வீரன் கோயில் திருவிழா நடக்குது. யூஎஸ் ஒருக்கா நடக்கும். இன்றைக்கி அது நடந்துருக்குது. மதுரை வீரனை வந்து அங்கேருந்து கண்ணெல்லாம் திறந்து சாமி கொண்டு வர போகிறாங்க. கொண்டு வந்து கோயிலுக்கு வைக்க போகிறாங்க. அதைத்தான் இந்த விளாகில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்ப்போம். மதுரை வீரனெல்லாம் செஞ்சு கண் ஓப்பன் பண்ணாமல் கொண்டு வந்து வச்சு ஊர் மக்கள் முன்னாடி கோயில் முன்னாடி வச்சு அந்த கண்ணு திறந்து அப்புறம் கோயிலில் வச்சுட்டு அது ஒரு வாரம் ஃபங்க்ஷன். அது இன்றைக்கி வந்து 5வது நாள். நாளைக்கு பொங்கல் விழா. இன்றைக்கி வந்து சாமி எடுத்துகிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. அதை பற்றி நீங்கள் பார்த்துருக்கீங்க. கிராண்டாக நடக்கிற ஃபங்க்ஷன் இந்த ஊரில், இந்த கோயில் திருவிழா. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா சாமிகள் வச்சுருக்காங்க பாருங்கள். இது மட்டும் இல்லை, இது பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஏகப்பட்ட சாமிகள் இருக்குது. எல்லாமே இருக்குது. ஊர் மக்கள் எல்லாமே வந்து நிறைய பேர் நின்றுருக்காங்க. அப்படியே இந்த கூட்டம் வர ஆரம்பிச்சிடும். இங்கே ஒரு கோயில் இருக்குது. கண்ணு திறந்து இங்கே பண்ணி அப்படியே கண்ணு திறப்பாங்க. கண்ணு திறந்ததுக்கப்புறம் நான் பக்கம் எடுத்துட்டு அப்படியே முன்னாடி போய் காட்டுறேன். நிறைய வச்சிருக்காங்க பாருங்க. நீங்க பார்க்கலாம். இதெல்லாம் குட்டி குட்டி சாமிகள் இருக்குது. இதெல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க. முன்னாடி மாடு இதெல்லாம் ஒன்றும் சரியில்லைன்னா மாடுகள் சரியில்லைன்னு வேணுமாலும் சரியில்லை. உங்களுக்கு கால் பிரச்சனை அந்த மாதிரி எதுனா இந்த மாதிரி சின்ன சின்ன இதுகளாக இருக்கும். ஸோ அதை வாங்கி நம்ம சாமிக்கு படைக்கலாம். உங்களுக்கு வந்து ஏதாவது உடம்பு சரியில்லாமல் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தீங்க அப்படின்னா இது எல்லாம் வந்து சாமி கோயிலில் வந்து வைப்பாங்க. குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனா, யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அந்த மாதிரி உருவங்கள் கொண்டு போய் வைக்கலாம். இதெல்லாம் வந்து குட்டி குட்டி சாமி இதெல்லாம் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் வச்சுருவாங்க. கன்னிமார் சாமி கண்ணு திறக்க போகிறாங்க. வந்து திரையை வந்து மூடிட்டாங்க. இப்போ அதை மறைச்சி உள்ளே வந்து சாமிக்கு இப்போ கண்ணு வச்சுட்டு திறக்க போகிறாங்க. உள்ளே போயிட்டு இப்போ கண்ணு திறக்க போகிறாங்க. மை வச்சு கண்ணு திறக்க போகிறாங்க. இந்த ஆடு வந்து காவு கொடுப்பாங்க. இப்போ கண்ணை திறந்துட்டு காவு கொடுப்பாங்க. திரையை வச்சு மூடிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து அப்படியே கண்ணு திறப்பாங்க.
கண்ணு திறந்து கடா வெட்டி காவு கொடுத்துட்டு அப்புறம் இந்த சாமி இங்கிருந்து ஊர்வலத்துக்கு கோயிலுக்கு போவாங்க.
இதான் காவு கொடுத்த இடம். சாமி வந்துருச்சு. நான் அப்படியே சாமி எடுத்துகிட்டு போவோம்.
திருவிழா கடைகள், டேட்டோ ஷாப்பு, டேட்டோ போடுறாரு. இதெல்லாம் வந்து இந்த பொம்மை விற்கிறாங்க பாருங்க. அதாவது கிராமத்து திருவிழாவில் இந்த மாதிரி கடைகள்லாம் ஃபேமஸ். கிராமத்தில் இந்த மாதிரி தான் வந்து போடுவாங்க. இந்த நிறையா பொம்மைகளை கொண்டு வந்து இந்த கண்ணாடி ஐட்டுங்க இதுக்கு எல்லாமே வந்து கிராமத்து திருவிழாவில் இருக்கிற ஐட்டங்கள் கடைகள். டேட்டோ ஷாப் தான் நிறையா இருக்குது. ஹிந்திக்காரங்க பாருங்க, மக்கள் வந்து டேட்டோவுக்கு நிறைய பேர் வராங்க. இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் போடுவாங்க போல் டேட்டோ ஷாப்பில். ஸோ இதுதாங்க இந்த மதுரை வீரன் கோயில். இந்த கோயில் தான் இன்றைக்கி விசேஷம். இது ஒரு வாரமாக விசேஷம். 5 வருஷத்துக்கு ஒருத்தர் நடக்கிற ஃபங்க்ஷனு. இப்போ மதுரை வீரன் சாமி வந்து ஊரில் திருவிழா மாதிரி வந்துட்டுருக்கு. அதை நான் இதில் அட்டாச் பண்ணுற அடுத்தது பார்ப்பீங்க. இதுதான் அந்த கோயில். இந்த கோயிலுக்குள்ளே தான் வந்து சாமி கொண்டு வந்து வைக்க போகிறாங்க. இருக்குது இது வந்து ஒரு ஃபேமஸ் கோயில்னு வச்சுக்கோங்க. இந்த ஊரில் இந்த ஃபேமஸ் கோயில். இங்கே அடிக்கடி பூஜை நடக்கும். இங்கே வந்து பாருங்கள், முகத்தை கட்டிட்டு தான் வந்து பூஜையே பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு தான் இருக்கும் இங்கே. சாமி கும்பிட்டுட்டு நம்மளே தீர்த்தத்தை வாங்கிக்குவோம். இதுதான் சாமி, மதுரை வீரன் சாமி. இப்போ அங்கே வந்துட்டு இருக்குது. இதான் ஒரிஜினல் கோயில். இங்கே தான் கொண்டு வந்து இந்த ஊர் திருவிழா அந்த சாமி வந்து ஊர்வலமாக வந்துட்டு இருக்குது. வந்ததுக்கப்புறம் இந்த கோயிலில் தான் வைப்பாங்க. நாளைக்கு வந்து பொங்கல் திருவிழா இருக்குது. கண்ணை திறந்து அதுக்கப்புறம் அங்கேருந்து ஊர்வலமாக வந்து கோயிலை வந்து கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷத்தில் உள்ளே போயிடும்னு நினைக்கிறேன்.
எல்லாத்துக்கும் சாமி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. கோயிலுக்குள்ள சாமி வர பக்கத்தில் வரும்போது நிறைய பேருக்கு சாமி வருது. நிறைய பேருக்கு சாமி வருது. தலைவர் அடுத்தடுத்த இதெல்லாம் வந்துட்டுருக்கு தெரியுங்களா. அடுத்தடுத்த சாமிகள்லாம் வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு குதிரை போயாச்சு. அடுத்தது வந்து மதுரை வீரன் போயிட்டுருக்காரு. கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் ஆயிருக்குங்க. அங்கேருந்து கண் வச்சு ஊர்வலமாக சாமி வந்து ஊருக்கு வந்து கோயிலை வந்தடைக்கு கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் ஆயிருக்கு. பாருங்க, இங்கே வர்றது எல்லாமே அடுத்தடுத்த ஒவ்வொரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வேண்டுதல் பண்ணி அந்த வேண்டுதலுக்காக செஞ்சு கொண்டு வந்து வைக்கிறாங்க. இந்த முனிவர் இருக்காரு, ஒவ்வொரு வேண்டுதல் இருக்கு இல்லையா. ஒருத்தர் உடம்பு சரியில்லாம லேடிஸ் எல்லாம் உடம்பு சரியில்லாமல் ஆண்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு வந்து நல்லா பண்ணால் இந்த மாதிரி ஒரு உருவத்தை கொண்டு வந்து வைக்கிறேன்னு சொல்லலாம். அதுபோக கால் இருக்கும், கால் மட்டும் ஏதாவது அங்கே இருக்கு பாருங்க, கால் பாதம் இருக்கு, ஏதாவது கால் வலி அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேண்டுதல். பசுமாட்டுக்கு ஏதாவது இவங்களுக்கு ஏதாவதுன்னா அதை ரெடி பண்ணணும், அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு பசுமாடு கொண்டு வந்து வைக்கிறேன்னு சொல்லி வேண்டியிருந்தாங்கன்னா நல்லா இருந்தால் அதெல்லாம் கொண்டு வந்து எல்லா சிலையுமே
பின்னாடி வரைக்கும் இருக்குது. இன்னொரு 5-6 சிலை வரணும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி வந்து கிராமத்தில் திருவிழாக்கள் வந்து மிக பிரம்மாண்டமாக கொண்டாடுறாங்க. சின்ன கோயில் தான், பட் இது சக்தி வாய்ந்த கோயில், மதுரை வீரன் கோயில். இங்கே இது எங்கே இருக்குது அப்படின்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டம் புளியம்பட்டி கிராமத்தில் இருக்குது. அங்கே வந்து இது 5 வருஷத்துக்கு ஒருக்கா விமர்சையாக கொண்டாடுவாங்க. இந்த கோயிலுக்கு நான் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் சந்தர்ப்பம் கிடச்சிது. இது எல்லாம் மக்களின் நம்பிக்கை. காலம் வந்து கடவுள் இருக்குன்னு நம்பி இந்த மாதிரி வழிபாடுதல் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு சக்தி நம்மளுக்கு மேலே இருக்குது. அது கடவுள்னு நிறையா பேர் நம்பிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நம்பிக்கையை இந்த மாதிரி திருவிழாக்களும் இந்த மாதிரி மக்கள் பூஜைகளும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரம் US தமிழா. See you in next video. Bye.